ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச போகிற வார்த்தைகள் என்னென்றால், தேவன் நமக்கு தந்தரின ஆவியை பற்றி, ஆமென், நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத மறந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதிலே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் மனேஸ்வரங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் ஆறுயிர் அப்பா அன்பரே, எங்களுக்கு ஜீவனை தந்தவரே, உமக்கூடான கொண்டு சேர்த்து தகப்பனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனே தேவையான ஆகாரத்தை தகப்பனே, ஆவிக்குரிய ஆகாரத்தை அப்பா தருமாறு தகப்பனே நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். தகப்பனே அப்பா, பேசும்போது நான் அல்ல தகப்பனே, உங்களுடைய ஜீவனுள்ள அப்பா தேவனுடைய ஆவியாக தகப்பனே, பரிபூர்ண மனசுகுமாரன் ஆவியானவரே தகப்பனே, நாங்கள் முன்னெடுத்துகிறோம். தகப்பனே, நீரை பொறுப்படுத்துக்கணும், அதில் நடத்துக்கணும், எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறாங்க தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். படிங்கம்மா. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அலங்காரம் அலங்காரம் என்ற அந்த வார்த்தையை முன்னெடுத்துக்கிறோம். நிறைய பேர் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அலங்காரம் ஒரு வீடு கட்டின பிறகு தனக்கு அலங்காரம் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே போவாங்களா? போகவே மாட்டாங்க. ஆனால் அலங்காரம் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. அந்த அலங்காரம் தேவனுடையது. ஹல்லேலூயா. தேவன் உலகத்தை முதல்ல அலங்காரமாக்கினார். மனுஷனை உருவாக்கும் முன்பே உலகத்தை அலங்காரமாக்கினார். ஒவ்வொரு செடிகளும் கொடிகளும் எல்லாவற்றையும் நல்ல கனிகளை கொடுத்து அலங்காரமாக்கினார். இந்த பூமியின் பிரதேசத்தில் அவ்வளவு அழகாய் இருந்தது, கண்களுக்கு இன்பமாய் இருந்தது அந்த அலங்காரம். தேவன் எவ்வளோ நேசிக்கிறார். ஆனால் என்ன அலங்காரம் பார்க்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய சரீரத்தில் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அலங்காரமா இல்லையா? மேக்கப் போட்டு கொண்டு இருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி நகைகள் தரித்து கொண்டு இருக்கிறாங்க. காதுலையும் சரி, மூக்குலையும் சரி, தலையிலையும் சரி, எங்களும் சரி அலங்காரம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? விசேஷமாய் தெரிகிறதுக்காக. ஆமென். விசேஷமாய் தெரியணும். நம்ம பிறர் பார்க்கும்போது நம்ம ஸ்பெஷலாக தெரியணும், ஸ்பெஷல் கேட்டகரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய மகிமையான சரீரம் வெளியரங்கும் தேவையில்லை. ஆமென். உள்ளான அலங்காரத்தை தேவன் எதிர்நோக்கி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை எனக்கு அலங்காரமாய், உண்மையுள்ள அலங்காரமாய் மாறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நமக்கு அந்த அலங்கார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவியானவர். அதாவது நற்குணங்கள், நீதியுள்ள நற்குணங்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்ம செய்கிறோம். நம்ம ஆவியின் நற்குணங்கள் என்ன செய்கிறோம்? ஆவிக்கேற்றபடி நம்ம செய்கிறோமா, இல்லை சரீரத்தை படி செய்கிறோமா? தேவனுடைய ஆவியை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அலங்காரம் தேவையில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். அலங்காரமே தேவையில்லை. அவங்கள பார்க்கும் போதே அழகா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை அவர் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆமென். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க தூரத்திலிருந்து சரி, எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் சரி, தேவனுடைய மனுஷன் வருகிறார்கள் என்று, தேவனுடைய மனிதர்கள் வருகிறார்கள் என்று ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆமென். அதுதான் அலங்காரம், தேவனுடைய அலங்காரம். இந்த நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம் கௌர டிராவலிங் வருவாங்கள்ல பேசஞ்சரு, அவங்க பார்ப்பேன் காரில் உட்காந்த பிறகு மேக்கப் செட்டு கார்லேயே இது பேக்லேயே ஹேண்ட் பேக்லேயே வச்சுப்பாங்க. ஆனால் வீட்டில் மேக்கப் பண்ணுறாலும் இல்லையா, காரில் உட்காந்தா மேக்கப் பண்ணுறதுக்கு தோணும். ஏன்னா அந்த ஸ்பாட்டில் பார்க்கணும்ல, அந்த ஸ்பாட்டில் கலையக்கூடாது, ஏசி அதிகமாக இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா வேர்த்துச்சுன்னா மேக்கப் கலைஞ்சிருமா பாருங்க. அது என்ன, இது வந்து நான் லைவ்ல பார்க்கறதுனா அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிட்ட தெரியாது. ஆனால் நான் கூட அந்த அனுபவம் இருந்ததுனால நான் மிரரில் பார்த்துட்டு இருப்பேன்னா ஒருத்தர் லிப்டிக் தேய்ப்பாங்க, திடீர்னு கண்ணாடியை சேர்ப்பாங்க. எதுக்கு? அந்த வீணான காரியங்களை எத்தனை பேர் நம்ம கிறிஸ்தவர்களுக்கிட்ட செய்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அவங்க இத்தனைக்கு கிறிஸ்தவங்களாம் முந்தினத்து கூட ஒரு அம்மாவை பார்த்தேன், வயசான அம்மா, பேக்ல லிப்டிக் எடுத்து இதை தேய்க்கிறாங்க. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இந்த அலங்காரம் தேவையற்றது, தேவையில்லாதது. அப்பதான் தலை செய்வாங்க. இப்போ ஒரு பாஸ்டர் வர போறாரு, அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எதுக்கு அந்த அந்த காரியங்கள் யாருடையது? அந்த ஆவிக்குரிய சரீரத்தை அழிந்து போற சரீரத்துக்கு நீ மேக்கப் பண்ணியாம ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாது. அவன் அழியாத காரியங்களை நமக்கு மேக்கப் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் ஒரு ஒரு பந்தா கடும் கெத்து அலங்காரம் கெத்து. அந்த கெத்து வந்து நம்ம யாரு தெரியுமா, நம்ம யாரு, நீ யாரு தெரிஞ்சு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, கெத்து. அதுவும் அவங்களுக்கு சரீரத்துக்கு அலங்காரமா இருக்கலாம், ஆனா அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது. ஆமென். தேவனுடைய அலங்காரமாக இருக்க வேண்டும் என்ற தேவன் எவ்வளவோ நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் நேசிக்கிறது என்ன காரணம் தெரியுமா பிரியமானங்களே? தேவன் நம்மை இன்னமும் உலகத்தில் இன்னும் அட்டூழியம் எத்தனையோ அக்கிரமம் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் எதுக்கு தெரியுமா யோசிக்கிறாரு, நேசிக்கிறாரு. ஏன்னா அவர் விருப்பப்பட்ட தன்னுடைய உருவம், தன்னுடைய சாயல் மண்ணாக இருந்தாலும் சரி, ஆவியிலே தன்னுடைய சரீரம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் நேசிக்கிற காரணம் என்ன தெரியுமா? மண்ணினால தயாரிக்கப்பட்ட இந்த அவர் நேசித்து இந்த சரீரத்தை தரித்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நேசித்த அந்த களிமண் ஆதாமில் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அவ்வளவு அந்த அன்பு இந்த பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகளை வெட்டிக்கிளி போல நிறைய பேர் இருக்கிறாங்க. வெட்டிக்கிளி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் எங்கே பார்த்தாலும். ஆனால் அந்த இடமை பார்த்தோன்னா இருக்க இடமே ஒன்று மாற்றம் அட்ரஸ் இல்லாமல் இருக்கும். அந்த தீனி ஆகாரம் பஞ்சம் உண்டாகிறான். அந்த இடத்துல வெட்டிக்கிளி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ஆகாரம் பஞ்சமாயிடும். ஏன்னா அது கட் பண்ணி மொத்தமாக சாப்பிட்டு வளர்ந்துட வேண்டி, ஆனால் தன்னால் உருவாக்க முடியாது. ஆமென். ஆனால் அது அந்த வெட்டிக்கிளை போல நம்ம இருக்கக்கூடாது. வெட்டிக்கிளை வந்து ஃபுல்லாக பறந்துருச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அந்த உலகத்தில். அதாவது ஒரு மனுஷனை, அதாவது வெட்டிக்கிளி போன்ற, எதுக்கு இந்த உதாரணம் எடுத்தோம்னா, மனுஷனை சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறார். ஆமென். ஒரு மனிதனை அப்படி இன்னொரு மனிதனை விருங்குகிறவராக இருக்கிறார்கள். அதாவது தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களாக இருக்கிறது. அந்த காரியங்கள் எப்படிப்பட்டவை, அந்த அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? உங்களுடைய அலங்காரம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அவன் தான் கெத்து, அவன் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, ஜீரோ தான். அவன் மரித்த பிறகு ஒற்றுமை கிடைக்காது அவனுக்கு. ஆனால் தேவன் இன்னும் அன்பா இருக்கிறார்னா, இன்னும் நேசிக்கிறார். என்ன என்றால், மனுஷகுமாரனுடைய ஆவியானவரை வர வேண்டும் என்றதுனால அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. மனிதனுடைய உருவத்தை கொடுத்து விட்டார், தன்னுடைய பொறுப்பை நம் மீது வைத்து விட்டார்.
அந்த பொறுப்பை நம்ம யாருக்காக நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? அழிந்து போகிற பொறுப்பா, அழியாத பொறுப்பா? அழியாத சிந்தனையா, அழிந்து போகிற சிந்தனையா? தேவன் நீதிக்கு விரோதமாக உள்ள சிந்தனை எல்லாவற்றையும் அழிக்க வல்லவராக இருக்கிறார். அழிப்பார். ஒரு நாள் அழிவு வரும். அதற்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்று கேள்விக்குறி போட்டுக்கொள்ள வேண்டும். அது கீழே வசனம் படிமா. 5ஆம் வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அலங்காரம் இங்க வந்து நிக்குது பாருங்க. தங்களுடைய பரிசுத்த, அதாவது புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த அலங்காரமாய் இருந்தார்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. இந்த பரிசுத்த ஸ்திரீகள் ஏவாள் அந்த கனியை கொடுத்தாங்க. அதாவது பிசாசன் கனியை கொடுத்த பிறகு அந்த செஞ்ச தவறுல எடுத்து லபக்கு வாயில போட்டாங்க. அந்த கனியை எடுத்து வந்து தன்னுடைய கணவர் இடத்துல ஆதாம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, ஐயா இது சாப்பிடலாமா, இந்த பழம் இது இன்னார் கொடுத்தாங்க, இது சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருந்தாங்கன்னா பரிசுத்த ஸ்திரீயா இருந்திருப்பாங்க. ஆமே. அப்ப ஆதாம் சொல்லுவார், ஆமாமா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது தேவன் நமக்கு ஒதுக்கப்பட்ட இந்த கனி, அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆதாமும் சொல்லி இருப்பாரு. ஆதாம கேட்டப்ப என்ன சொன்னாரு? தேவன் ஆதாமை நோக்கி ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டாரு என்று கேள்வி கேட்கும் போது என்ன சொன்னாரு? ஐயா நீ கொடுத்த ஸ்திரீ தான் நான் வந்து நீங்க எனக்கு மனைவியாக்கின அந்த ஸ்திரீ தான் எனக்கு அந்த பழத்தை கொடுத்து சொன்னாரு. அப்போ ஆதாம் என்ன பண்ணா, தன்னை செப்பரேட் ஆக்கி கொள்கிறார், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார். ஐயா எனக்கு இந்த பாவம் எனக்கு தெரியாது, தெரியாம செஞ்சிரு. அதாவது அப்போ ஆதாம் சிறு குழந்தையா அந்த உள்ளம் உள்ளதனால தன்னை, அதாவது தேவனிடத்தில் அந்த மன்னிப்பு என்ற அந்த அந்த நினைவு இல்லாமல் போயிட்டு. ஹல்லேலூயா. நம்ம இதான் இந்த காலத்துல நிறைய பேர் வளர்ந்துட்டோம், நம்ம ஞானமா இருக்கிறோம். ஆனா அந்த மன்னிப்புன்ற அந்த காரியம் வந்து சில காரியங்களை நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த மன்னிப்பு என்ற அந்த இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நம்ம டைரக்டா நம்ம பேசணும், டைரக்டா நம்ம தொடர்புல இருக்கணும். அந்த ஏவாள் அந்த பணியை அந்த அன்னைக்கு கொடுத்த பிறகு அந்த அந்த நொடியை யோசிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் நமக்கு தான், நம்ம ஸ்திரீகள் வந்து யாரோ ஒருத்தர் இலவசமா கொடுத்துட்டா சந்தோஷமா வீட்டுக்கு கொண்டு போவாங்க. உண்மைதானே? சொல்லுங்களேன், உண்மைதானே? இலவசமா வந்துச்சுன்னா சந்தோஷமா எடுத்துருவோம். ஆனா ஒருவேளை அந்த பழத்துக்குள்ள இன்ஜெக்ஷன் செலுத்தியிருந்தா, இப்ப இந்த காலத்தை சொல்றேன், இந்த காலத்துல ஒரு பழத்தை கொடுத்து அதுக்குள்ளே வேற இன்ஜெக்ஷன் செலுத்தி இருந்து இலவசமா தான் கொடுப்பான். அவன் இலவசமா தான் கொடுப்பான். காசு கொடுத்த, ஏன்னா காசு கொடுத்த வேணா நீ வாங்க மாட்டேன், காசு கொடுத்த வாங்கினா பாயசம் கூட வாங்க மாட்டேன். ஆனா அந்த பழத்துக்குள்ள இன்ஜெக்ஷன் செலுத்தி இந்த மாதிரி ஃப்ரீயா சாப்பிடுனா கண்டிப்பா கொண்டாந்து சாப்பிடுவாங்க. ஆனா தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்களா? தன்னுடைய கணவர் அவங்க தேவனுக்கு உண்மை உள்ளவரா இருந்தா கண்டிப்பாக அந்த பழத்தை வேண்டாம் சொல்வார். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனால் கொடுக்கப்பட்ட பழம் யாரு என்னன்னு அவருக்கு தெரியும். கணவர் தேவன் ஏன் ஸ்திரீக்கு, அதாவது மனைவிக்கு கணவர் ஏன் தலையை வைத்திருக்காருன்னா ஒவ்வொரு காரியங்களும் தேவனிடத்தில் கேட்டு சொல்ல வேண்டும் என்றது. இந்த உலகத்தில் அநேகர் தன்னுடைய கணவர்கள் தேவனிடத்தில் கேட்பதும் இல்லை, தேவனுடைய சிந்தையை அறிவதும் இல்லை, தேவனுக்குடைய ஆவி எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது தெரியவில்லை. காரணம் என்ன? காரணம் தெரியவில்லை, யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அதை ஏவாள் செய்த தன்னுடைய சுய புத்தி, தனக்கு எடுத்த உடனே இலவசமா வந்தது. இத்தனை இந்த உலகம் முழுவதும் நம்ம அப்பா பரலோக தகப்பன் இத்தனை நல்ல கனிகளை கொடுத்தாரு, இத்தனை பலனுள்ள கனியை கொடுத்தாரு. ஏன் தன்னுடைய பார்வை மட்டும் அங்கே சென்றது? காரணம்
அந்தகார இருள்கள் சுய புத்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தன்னுடைய அவனுடைய பிசாசனுடைய சிந்தையை நமக்குள் மனிதனுக்குள் திணிக்கிறான். மனிதன் அவன் மேலோக்கி சென்றாலும் சரி, சில காரியங்களால சிலவற்றினால அவனால மேற்கொள்ள முடியல. அது தேவனுடைய சிந்தையா இல்ல பிசாசனுடைய சிந்தையா? ஒளியின் சிந்தையா இல்ல இருளின் சிந்தையா? நம்ம யோசிக்கணும் ஒரு முறையும். சரி, அப்பா இது உண்மையா? இது உம்முடையதா? இந்த கனி உம்முடையதா? இந்த ஜீவ ஆவி, என்னுடைய ஆவி உம்முடையதாப்பா என்று கேட்கணும். ஒருவேளை தவறு நடந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு தட்டு நீங்க சாப்பிட்றீங்களா, அந்த தட்டு அதுல அழுக்கே வந்துச்சு, இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, சாப்பிட்ற அந்த தட்டு. ஆமே, இதை இதுல உள்ள உங்க வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா அம்மா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தட்டை சாப்பிட்டு முடிச்ச பிறகு கழுவி, அதாவது சுத்தமாக கழுவிட்டீங்க, கழுவி அந்த தட்டை கவுத்து வச்சிட்டீங்க. கவுத்து வச்சிட்ட பிறகு அந்த தட்டு கழுவிட்டேன் என்று அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? சொல்லணும். ஆமே, அப்போ அப்பா அம்மா வேற வேற வேலையை இருந்திருப்பாங்க. அந்த தட்டு நீ கழுவிட்டேன்னு சொல்லிட்டேன்னா அவங்க கழுவ அவசியம் இல்லை. ஒருவேளை நீ பிள்ளைகள் சாப்பிட்டு தட்டை அப்படியே வச்சிருவாங்க, அப்படியே அந்த எண்ணத்தோட தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தட்டை கழுவிட்டு அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா தட்டை நான் கழுவிட்டேன், என் வேலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு வேலை வராது. அப்பா வேற வேலை இருப்பாங்க, அம்மாவுக்கு அந்த வேலை தான். இன்றைக்கு உலகத்தில் அம்மா செய்கிறாங்களே எனக்கு தெரியும், வேலைக்கார வச்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த தட்டு கழுவிட்டுன்னு சொல்கிறேன். தட்டுன்ற அந்த சரீரத்தை நமக்குள்ள இருக்கிற பாவத்தை இருக்கும்பொழுது அப்பா என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு, என்னை கழுவுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நீங்கள் கேட்கணும். நீ முதல்ல பா என்னை செஞ்ச தவறுங்க நான் உணர்றேன், இனிமே அந்த அழுக்கு, அந்த பாவம் என்ற அழுக்கு என்னை வராதபடிக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த தட்டை கழுவினது போல, நம்ம அந்த தட்டை கழுவினது போல நம்மை நாமே கழுவி கொள்ள வேண்டும். நம்மை நாமே கழுவி கொண்டால் பிதாவானவர் மகிமைப்படுத்துவார். இயேசுவுக்கு வேலை கொடுக்க வேண்டாம். இந்த உலகத்திலே அம்மா என்ற ஸ்தானத்தில் இயேசு மாத்திரம் தான் இருக்கிறார். ஆமென். அவர் தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்திலே யாருக்கு என்ன வேணும், எது வேணும், எல்லா நொறுங்குண்டவர்கள் என்னென்ன விடுதலை செய்யணும், எல்லாமே ஒரு நல்ல தாய், வீட்டுக்கு தாய் எஜமானியாக அந்த வீட்டு தாய் என்னென்ன செய்வாங்க, எல்லா காரியங்களும் செய்வது போல இயேசுவானவர் உலகத்துக்கு தம்முடைய குமாரனை வைத்து, பிதாவானவர் தம்முடைய குமாரனை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த நினைவு நமக்கு தேவை. அது யாரா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல. அது போலதான் யாராவது என்ன ஆவி வேணும் என்று அவர் செலக்ட் பண்றாரு. மனுஷகுமாரனை மகிமையானவர் அந்த சரீரத்தை தரித்து கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் வேலை செய்யறார், மற்றவர்கள் வேலை செய்யல. அல்லேலூயா. அதெல்லாம் இப்போ ஒரு பேட்டரியில சார்ஜ் இருக்கு, ஒரு கம்பெனி தயாரிச்ச பிறகு ஒரு பேட்டரியில சார்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த சார்ஜ் அதாவது அப்பப்போ ரீசார்ஜ் ஆகணும். அதாவது ரீசார்ஜபிள் பேட்டரி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்றால் ரீசார்ஜபிள் பேட்டரி. அன்ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு. அது என்னது? யூஸ் அண்ட் த்ரோ. அன்ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் அண்ட் த்ரோ. ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரியாக நீங்க மாறி விடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்ம உருவாக்கினவர் ரீசார்ஜ், அவரால் ரீசார்ஜ் செய்ய முடியும். ஆமென். ரீசார்ஜ் ஃபுல்லா அந்த பவர்ஃபுல்லா மறுபடியும் அவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்காக அந்த ரீசார்ஜபிள் பேட்டரியாக இருக்கிறோமா? அவருக்கு ஒத்துழைப்பை நம்ம கொடுக்குறோமா? அதுதான் இயேசு தன்னை, இயேசு ஏன் உயிர்ப்பிக்கப்பட்டார்னா, பிதாவானவர் மகிமையானவர், அவரால் ரீசார்ஜ் பண்ண முடியும்ன்றது ப்ரூஃபை காட்டாரு. அவன் இந்த இறந்து போன சரீரத்தை நான் மறுபடியும் உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னாரு. அவருக்கு தெரியும், என் அப்பா என்னை அனுப்பினவர், உலகத்துக்கு அனுப்பினவர் என்னை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார், இந்த உலகத்தில் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவரா என்று சொல்லிட்டு அந்த அவர் மேல விசுவாசம் வைத்தார். ஒரே விசுவாசம் தான் வைத்தார், வேற எதுவுமே வைக்கல.
ஏன் அப்ப என்னை அனுப்பினவர் என்ன 3ஆம் நாள் என்னை உயிர்ப்பித்து என்னை நிலைநிறுத்துவார் என்று அந்த ஒரே ஒரு வைராக்கியம் தான். அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? அந்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுகிறாரா? அந்த ஆவியானவர் நம்ம ரீசார்ஜ் செய்யறதுக்கு நம்ம ஒத்துழைக்கிறோமா? நாமே பாவங்களை கழுவி அனுதினமும் கழுவி கொண்டிருந்தால் தன்னாக ரீசார்ஜ் அவர் செய்கிறவராக இருக்கிறார். தானாக நமக்குள்ள இருக்க அழுக்க வெளியேறி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மை அறியாமல் தேவன் நம்ம மீது வைத்திருக்க அந்த திட்டத்துக்கு உட்பட்டு அவர் செயல்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நேரம் இன்றைக்கு உலகத்தில் நேரம் அநேக நேரம் இருக்கலாம்னு நினைக்கிறார். இல்ல, நமக்கு கொடுத்த நேரங்கள் மைனஸ் ஆகி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் கம்மியாகி கொண்டு இருக்கிறது. இருக்கலாம், ஒருவேளை மனிதன் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது இருக்கலாம், அப்போ தன்னுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஒரு கடிகாரம் இருக்கும். இந்த கடிகாரம் இப்போ வந்தது. அந்த காலத்துல எப்படி அங்க கொஞ்சம் அந்த மண்ணில் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். அதே போலதான் நம்மளுடைய சரீரம்னு சரி. நம்மளுடைய சரீரம் மேல இருக்குது, ஒரு பாயிண்டா கீழே இறங்கிடுது. ஒரு பாயிண்ட கீழே இறங்கி என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வருஷமும் கீழே இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு நிமிஷமும் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நொடி கீழே இறங்கிட்டு இருக்கு. அந்த டைம் நம்ம டைம் எதுக்கு பார்க்கணும்? தேவனுக்கு டைம் எவ்வளவு தெரியுமா? ஒரு நிமிஷம் கணக்கு கிடையாது. அவர் 1000 வருஷம் தான். நமக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? நமக்கு 1000 வருஷம்னா தேவனுக்கு எத்தனை வருஷம்? ஒரே ஒரு நாள். அப்போ அந்த ஒரே ஒரு நாள்ல நம்மளுடைய சிந்தனை நம்ம எங்க இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆமென். தேவனுக்கு 1000 நாள்னா நமக்கு, அதாவது நமக்கு 1000 நாள்னா தேவனுக்கு ஒரே ஒரு நாள். நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவமாக இருக்கிறோம் பாருங்க. அதான் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள், போகிறார் வருகிறார்கள், சென்றாலே வருகிறார்கள், வருகிறவர் சென்றார்கள், மீண்டும் பிறக்கிறார்கள், மீண்டும் வளர்கிறார்கள், மீண்டும் போகிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் தேவன் ஏன் அவ்வளவு நீதியாய் அவர் உட்பட்டு அவருடைய வார்த்தைகள் கீழ்பட்டு அவர் கொடுத்த வார்த்தைக்கு அவர் கீழ்பட்டு இருக்கார் தெரியுமா? நம்ம வார்த்தைக்கு நம்மளே கீழ்படுத்து, நம்ம பேச்ச நம்ம கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க அடுத்த வசனம். இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நம்ம உலகத்தோட காரியங்களை நம்ம சேர்ந்தா அவர்களோடு தான் நம்ம இணைந்திருப்போம். உலக காரியங்களை நம்ம இசைந்திருந்தால் அவைகளோடு தான் நம்ம இணைந்திருப்போம். ஆனா தேவனுடைய ஆவியாவை இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவிய தேவனுடைய சரீரமாய் நம்ம இருக்கிறோம். இதுல எந்த மாற்றமும் என்ன கிடையாது. தேவனுடைய ஆவிக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்பட்டு நம்ம நடக்கணும். ஆமென். இன்னைக்கு தேவன் நம்மோடு எவ்வளவு காரியங்கள் பேசியிருக்கிறார். ஆனாலும் நேரம் இருக்கிறதா என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த அந்தகார இருளுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா இல்லையா, கொடுக்கிறவர்களா இல்லையா என்று நம்ம உணர்ந்து யோசிக்கணும். அந்தகார இருளுடைய வேலை என்றது என்ன? அந்தகார இருளோட வேலை என்னன்னா குறுக்கு புத்தி. ஆமென். அந்த குறுக்கு புத்தி என்ற அந்த விஷயம் எடுத்துக்கணும்னா இன்னைக்கு நேரம் பத்தாது.
முதல்ல அந்த குறுக்கு புத்தியை நமக்குள்ள இருக்கிறத மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நேரம் இல்லைன்ற நேரம் இல்லை. இப்போ நம்ம வார்த்தைகள் சொல்றதுக்குள்ள நேரம் இல்லை. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த கவுண்ட் டவுனுக்குள்ள நம்ம தேவனுக்கு மகிமைப்படுத்துறோமா? நம்ம தேவனுக்கு எவ்வளவு கீழ்பட்டு இருக்கிறோமா? நம்ம ஏன் ஒரு இந்த குறுக்கு புத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க. இந்த வேலை செஞ்சா நம்ம ஏன் இந்த வேலை செய்யணும்? புரியுங்களா? இந்த வேலை நம்ம ஏன் செய்யணும்? அவ செய்யட்டுமே, நானே செய்யணுமா? அதுவும் ஒரு குறுக்கு புத்தி தான், பிசாசனோட புத்தி தான். ஆனா தேவனுடைய புத்தி எப்படி தெரியுமா இருக்கும்? என் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன், என் தம்பி என் வேலை இந்த வேலை செய்யறாங்க, நம்மளும் இந்த வேலை செய்யலாமே, இன்னொரு வேலை செய்யலாமே. அதுதான் தேவனுடைய புத்தி. அப்போ நீங்க எந்த எந்த புத்தியில இருக்கிறீங்க? என்ன ஆவியோட இருக்கிறீங்க? அதை சொல்லுங்க. தேவனுடைய ஆவியா, பரிசுத்த ஆவியானவரா, இல்ல அசுத்த ஆவி? ராஜ்யங்கள், ரெண்டு ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், ஒன்று பிசாசனுடைய ராஜ்யம். நீங்க எந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக போறீங்க? என்ன ஒரு காரியத்தை நீ செய்து கொண்டே இருக்கிறீங்க. குறுக்கு புத்தி உள்ள மனுஷன் எப்பவுமே உயர்வு அடைவதில்லை. நேர்மையான உள்ளவர்கள், நேர்மையான தேவனுக்கு முன்பாக நேர்வழி நடக்கிறவர்கள் மாத்திரம் அவரால் உயர்த்த முடியும். இயேசு அதுதான் உலகத்தை செஞ்சு காமிச்சாரு. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நேர்மையும் உத்தமும் உண்மையா இருந்ததுனாலதான் தேவனானவர் உயிர்ப்பிக்க முடியும். அந்த பேட்டரி மறுபடியும் ரீசார்ஜ் செய்ய முடியும். இல்லைன்னா துருப்பிச்சு போயிடும். துருப்பிடிக்கிறது இன்னொரு ஆளை நீ வந்தால் தான் கிளீன் பண்ண முடியும். அந்த பேட்டரிக்கு அந்த ஒருவேளை மழை வெயில துருப்பிடிச்சிச்சுன்னா தன்னால சுத்திக்கிறதுக்கு முடியாது. இன்னொருத்தர் வரணும், அதை கிளீன் பண்ணணும், அதை தேய்க்கணும், மறுபடியும் ரீசார்ஜ் கூடிய அந்த காரியங்களை செய்யணும். எதுக்கு? அந்த அந்த பொறுப்பு நம்ம கிட்ட கொடுத்து அந்த பேட்டரிக்குள்ளே கொடுத்துருக்காரு. கொஞ்சமா சார்ஜ் இருக்கும்போது, அவன் கொஞ்சமா அந்த பரிசுத்த ஆவியின் சார்ஜ் இருக்கும்போது தன்னை அது தானாக ரீசார்ஜ் ஆக்கிச்சுன்னா, வர சேர வேண்டிய அவர்கிட்ட சேர்ந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ரீசார்ஜ் ஆகும். ஹல்லேலூயா. தேவன் நம்மோட இந்த அளவுக்கு இன்னும் ஆழமாக செல்ல அவர் ஆசைப்படுகிறாரு. நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் டைம் கவுண்ட் டவுன் ஆகுறதுனால இந்த உலகத்துல நம்மளுடைய நேரத்தை நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு செலவழிக்கிறோம், தேவனுக்காக நம்ம எவ்வளவு வாழ்கிறோம் என்று முன் உதாரணமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதுதான் கிறிஸ்துவின் ஒளியின் பிள்ளைகளாய் நம்ம உலகத்திலே நம்ம முன்குறித்திருக்கிறார். ஏனென்றால் தான் வெளியரங்கமாக இல்லை, உள்ளரங்கமாக மனுஷகுமாரன் ஆவியானவர் தேவனுக்கு தேவை என்று அவர் அதிகமாக அவருடைய வாட்சியா இருக்கிறதுனால தேவன் நம்மை இன்னமும் அதிகமாக நேசிக்கிறார் பிரியமானவர்களே. இந்த உலகம் இன்று வரைக்கும் அவர் விட்டு வைத்திருக்கிற காரணம் என்னன்னா, நம்மளுடைய மனுஷனுடைய ரூபத்தை, அவர் நேசித்த ரூபத்தை தரித்துக் கொண்டிருக்கிறதுனால தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். அந்த மண்ணான சரீரம் எப்பொழுது தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமோ, பார்த்து கொடுக்க முயற்சி செய்கிறதோ, அப்பொழுது தேவனானவர் அவர் செயல்பட முடியும். இன்றைக்கு நீங்க இந்த எல்லாரும் கீழே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நீங்க மேல பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வானத்தை அண்ணாந்து பாருங்க. கீழே சுத்தி இருக்கிற இந்த பில்டிங், வீடு, வாசல் எதுவும் பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் சேர வேண்டிய இடம் எங்க? மேல. அதனால ஒரு நாள் வார்த்தை இல்லை, டெய்லி ஒரு நாள் ஒரு வாட்டியாவது வானத்தை அனந்த பாருங்க. இந்த பண்ணி மாதிரி இருந்தாதீங்கன்னா, பண்ணி வாழ்நாள் ஃபுல்லா இருக்கிற வரையும் கிளியே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை வைத்து, உங்களுடைய சரீரத்தின் தலையை வைத்துக் கொண்டு வானத்தை அனந்த பாருங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.